ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா யூகேலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி செகண்ட் டே ட்ரைனிங். ஸோ 2 நாள் வந்து கண்டினியூஸாக நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தோம். எந்த அளவுக்கு பக்காவாக சொல்லிக் கொடுத்தோம், அவங்க எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க, நாங்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தோங்கிறத பற்றி கேட்கலாம். ஹலோ மேடம். ஹலோ சார். எஸ் மேடம், எப்படி மேடம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அதை பற்றி சொல்லுங்கள். நான் யூகேலேருந்து வந்தேன். சாரோட கூகுள் ரிவ்யூஸ் அப்புறம் யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் சேஃபாக இருக்கா ஃபஸ்ட்டு அதை பார்த்தாரு. அதுக்கப்புறமா கொடுத்த மணிக்கு வேல்யூவாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணுன்றதுனால எல்லா ரிவ்யூஸுமே நாங்கள் ஒன்று விடாமல் பார்த்தோம். அண்ட் யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறமா சார்கிட்ட பேசி அவர் ஒரு கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு பூஸ்ட் பண்ணி கான்ஃபிடென்ஸ் வர வச்சார். நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, எம்டி மைண்டாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே மாதிரி நான் வந்தேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து யூகேயில் டிராஃபிக் இருக்காது, இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் நேற்றுக்கு ஃபுல்லாக கிரவுண்டில் ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாக கிரவுண்டில் ஓட்ட வச்சுட்டு எனக்கு ரோட் ப்ராக்டிஸே இல்லை. ஸோ வந்து ஈச் அண்ட் எவ்ரி கார் பார்ட்ஸ் வந்து எப்படி ப்ரெஸ் பண்ணால் எது போகும் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ஸோ நான் வந்து ஒரு 10 ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி நார்மலாக எந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் என்னை ஓட்ட சொன்னார். அப்போ எனக்கு கொஞ்சம் வந்து கார் மூமெண்ட் எப்படின்னு ப்ராக்டிஸ் ஆச்சு. அப்புறமா ஜட்ஜ்மெண்ட்டில் கொஞ்சம் வந்து இந்த அந்த ஸ்டீரிங்கோட கண்ட்ரோல் கொஞ்சம் வந்துச்சு. அதுக்கப்புறமா அப்பயுமே நான் கொஞ்சம் கிளச் அண்ட் ஆக்சிலரேட்டர் எப்படி இது பண்ணுறதுன்னு எனக்கு கொஞ்சம் இதுவாகலை. அப்புறம் அதை முடிச்சிட்டோன்னே ரோட் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னார். அதுலேயுமே நான் கொஞ்சம் எனக்கு நேத்திக்கு வரைக்குமே கிளச் அண்ட் ஆக்சிலரேட்டர் ஒழுங்காக வரலை. இன்றைக்கி மார்னிங் வந்து ரேடியல் ரோடில் ஓட்டினோம். அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த கிளச் அண்ட் ஆக்சிலரேட்டர் ப்ராக்டிஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா வேளச்சேரி ரேடியல் ரோட்லேயே ஒரு ஸ்லோப் அப் அண்ட் ஸ்லோப் டவுன் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா இப்போ வந்து பேரலல் பார்க்கிங்கில் எனக்கு வந்து ஃபுல் கிளச்சு வந்து பொறுமையாக விடுறது எப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்னிங்கே என்னை கொஞ்சம் ஓட்ட வச்சுட்டு அந்த 200 feet ரோட்டில் என்னை கொஞ்சம் ஓட்ட வச்சுட்டு நான் எப்படி எதில் மிஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபுல்லாக பார்க்குறாரு. நான் என்னை ஓட்ட வச்சுட்டு என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு பார்த்துட்டு அதில் வந்து நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறாரு. இப்போ பிரேக்குக்கு கூட நான் நல்லா அழுத்தி ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து அந்த 3 ஸ்டெப் பிரேக் எப்படி பண்ணுறதுன்னு ஓரளவுக்கு வருது. ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல, ரொம்ப சேஃப் அண்ட் தென் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எனக்கு ரோட் ப்ராக்டிஸே இல்லை, பட் நான் இந்த அளவுக்கு ஓட்டுறேன்னா எனக்கு நிஜமா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பாக மேம், சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த மெனி பீப்புள்ஸ் வந்து ஃபாரின்லேருந்து வந்து கற்றுக்கிறதுல எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்ராட்லேருந்து வரவங்களுக்குலாம்? ஏன்னா டெஃபினட்டாக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, ஆல்ரெடி துபாயிலேருந்துலாம் வந்துட்டாங்க, சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பீப்புளுக்கு என்ன உங்களோட ஐடியா என்ன, எப்படி சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக கற்றுப்போன்ற ஒரு நம்பிக்கையில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கற்று தந்துடுவார். அதனால நீங்கள் எந்த ஒரு பயமும் இருக்க வேண்டாம். சூப்பர் மேடம், வாழ்த்துக்கள். நீங்களும் என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம நேரோ ஸ்ட்ரீட் போக போகிறோம். நேரோ ஸ்ட்ரீட்டில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி கலக்குறீங்கன்றதை பார்த்துடலாம். தேங்க்யூ மேடம், பை பை.